வாங்க வணக்கம். வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்னைக்கு குக்கீஸ்வெல் சேனலில் காலிஃப்ளவர் 65 ரொம்ப ஈஸியாக மொறுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நல்லா கல்லுப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். பாதி வேக்காடு வெந்தால் போதும். ஏன்னா இது காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டி உப்பு சேர்த்துக்கிறேன். இது இப்போ நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதில் பாதி போதும். பாதியில் இப்போ ஒரு 10 சொட்டு தான் புழிஞ்சிருக்கேன். இதில் இன்னும் சாறு இருக்குது. இதை நம்ம பிறகு யூஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. எனக்கு இப்போ இந்த மிக்சிங்கில் காரம் கரெக்டாக இருக்கும், ஆனால் கலர் பத்தலை. அதனால் திருப்பி நான் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலர் மட்டும்தாங்க கொடுக்கும், காரம் அவ்வளோவா இருக்காது. அதனால் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ மேலே கொஞ்சம் மாவு மட்டும் அங்கங்கே தெரியுது. நம்ம மீதம் வச்சுருக்கோம்ல அந்த எலுமிச்சம்பழம், அதை இதில் பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெள்ளை வெள்ளையாக தெரிகிற மாவு தெரியாது. இதில் சால்ட் போட்டுக்கிறேன். இந்த மாவுக்கு மேலே அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா காலிஃப்ளவர் 65 அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது. அதனால் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ரொம்ப புகை வர மாதிரி இது பண்ணக்கூடாது, சூடாக இருந்தால் போதும். இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே கிளறி விடாதீங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கிறேன். அதையும் எடுத்துக்கலாம். 3ஆவது பேட்ச் போட்டுறேன். இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம 2 பேட்ச் போட்டோம்ல, அதை டபுள் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் இந்த 3ஆவது போட்ட பேட்சை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். போட்ட 2 பேட்சை இப்போ நான் டபுள் ஃப்ரை பண்ணுறதுக்காக திருப்பி ஆயிலில் போடுறேன். இது ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துருவோம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நான் உங்களுக்கு இது வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக இந்த பிங்க் கலர் பவுலில் டபுள் ஃப்ரை பண்ணதை போட்டிருக்கேன். ப்ளூ கலர் பவுலில் சிங்கிள் ஃப்ரை பண்ணுறதை போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு அவ்வளோவா வித்தியாசம் தெரியலை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியுதுங்க. ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டபுள் ஃப்ரை பண்ணது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.